இங்கே பாருங்கள், தளபதி படம். இப்போ தளபதி ஃபஸ்ட்டு படம்னாலே நாளைக்கு தீர்ப்பு, இப்போ கடைசி படம் நாளைக்கு தீர்ப்பு. என்னடா அது? ஒரு படம் வந்துடக்கூடாது, எப்போ ஏது என்ன ஏது இவ்வளோ நாள் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதான் ரிலீஸ் பண்ண அன்றைக்கி மட்டும் தடை பண்ணணுமா சொல்லுங்கள்? என்ன அது? எதுக்கு இந்த தேவையில்லாத படம் நார்மலாக வந்திருந்தாலும் கடைசி படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் பெரிய விஷயமே. இப்போ நீங்கள் இந்த படத்தை நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா, தளபதி படம்னாலே எத்தனை தடைகள் இருந்தாலும் உடைத்தெந்து வருவாய் தளபதி நீயே அப்படின்ட்டு சமுதாயத்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால இப்போ நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணலாம். இப்போ இன்னும் 1 வீக்கில் 22, 12, 14 எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம். ஆகிட்டாங்கன்னா திருப்பி அதே தான், தடைகளை உடைத்தெந்து வருவாய் தளபதி நீயே, அது ஒருவன் மட்டுமே நீ தான் அப்படின்ட்டு அவசியம் வந்துடும். என்னதான் நீங்கள் இந்த பாயசம் அது இதுன்னு போட்டாலும் இங்கே வேலைக்கே ஆகாது. தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் ஃபுல்லாக வேலைக்கே ஆகாது. அதனால சாப்பிடீன்னு இருந்தீங்கன்னா சாப்பிடீன்னு இருப்போம், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடுவோம். தளபதியை பாட்டிலே போட்டுருவோம், ஒரு வரலாறு அது நீ மட்டும்தான் அப்படின்னு பாட்டே வந்துருக்கும். அதை கேட்டாவது புரிஞ்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கவே முடியல. என்னடா தளபதி இப்போ ஜனநாயகன்னு பேர் வச்சுட்டு இந்த நாட்டே ஆள வராதே அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டு ஆல்ரெடி. நடத்துங்க 1 வீக்கு. அப்போ அலப்பறை மட்டும் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கு, பார்த்துடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, என்ன வேணால் பார்க்கலாம். வர்றது வரட்டும், வந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம் தளபதி வராது, அலப்பறை கொடுக்குறோம், தேட்டரில் களை கட்டுறோம். நம்ம தான் தளபதி தான். நமக்குன்னு சப்போர்ட் பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க. தளபதிக்காகவே நிறைய ஆளுங்க இருக்காங்க. எப்படான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வந்துடுவாங்க, பார்த்துங்க.